தமிழ் வணக்கம். அருமையான மாலை நேரத்தில் தென்றலாக வீச வேண்டிய செய்திகள் நெருப்பாக வீசிக்கொண்டு இருக்கின்றன. வெனிசுலா நாட்டினுடைய முப்படைகளையும் உடன் தயாராகும்படி அதிரடி உத்தரவு. அமெரிக்கா தாக்குதலை நடத்தலாம். அமெரிக்காவினுடைய படைகள் வெனிசுலா மீதான தாக்குதலுக்கு தயார் என்று கூறக்கூடிய அளவிற்கு கரிபியன் பகுதியில் ஆக்ரோஷமாக எழுந்து நிற்கின்றன. அடுத்து என்ன நடைபெற போகின்றது? நிமிடத்திற்கு நிமிடம், வினாடிக்கு வினாடி துடித்துக் கொண்டு இருக்கின்றன போர்க்கள காட்சிகள். வெனிசுலாவை பொறுத்தவரையில் போரை சந்திப்பதை தவிர இனி மாற்று வழி இல்லை என்று வெனிசுலாவினுடைய படைத்துறை அமைச்சர் அறிவிப்பு. மில்லியன் கணக்கான மக்கள் ஆயுதங்களுடன் உடனடியாக தயாராகுங்கள், நாடே போர்க்களத்தில் இறங்க வேண்டிய நிலை வந்துவிட்டது என்பது வெனிசுலாவினுடைய அறிவிப்பாகும். அமெரிக்காவினுடைய காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமல் போரை தொடங்க முடியாது. ஆனால் காங்கிரசின் அனுமதி இல்லாமலே இப்பொழுது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்கா போரை தொடங்க வேண்டும் என்று சிந்திப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. என்ன நடைபெற போகின்றது? இதுவரை மத்திய கிழக்கு எரிந்தது. இப்பொழுது தென் அமெரிக்கா எரியக்கூடிய நிலையில் நெருப்பை கொளுத்த போகின்றார்கள் என்பதன் அடையாளங்கள் ஆங்காங்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. புதிய பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த செய்தி மலர்கின்றது. வெனிசுலா நாட்டினுடைய படைகளை முழுமையான தயார் நிலையில் வைக்கும்படி அந்த நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அறிவிப்பு. அமெரிக்க போர்க்கப்பல்கள், அமெரிக்க தரைப்படை யாவும் கரிபியன் கடலில் அணிவகுத்து நிற்கின்ற நிலையில் இனிமேலும் காத்திருக்க, தாக்குதல் நடைபெறாது என்று நினைத்திருக்க முடியாது. எனவே நாம் பதிலுக்கு தாக்க வேண்டும் என்பதும் உடன் படை பயிற்சி ஒன்றை ஆரம்பிக்கவும் வெனிசுலா உத்தரவிட்டிருக்கின்றது. அமெரிக்க படைகளை எதிர்கொள்ள உடன் தயாராகும்படி உத்தரவு. கடற்படை, தரைப்படை, விமானப்படை, இது தவிர மில்லியன் கணக்கான ரிசர்வ் படைகளை உடனடியாக அணிதிரட்டி இக்கணமே தொடங்குங்கள் என்று உத்தரவு. அமெரிக்காவினுடைய இம்பீரியலிச கொள்கை இப்பொழுது ரஷ்ய அதிபருக்கு இருக்கின்ற அதே நோய் அமெரிக்காவிற்கும் பிடித்திருக்கின்றது. எனவே இந்த மேலாதிக்கத்தை நாம் அதனுடைய ஆதிக்க சக்திக்கு எதிரான அதே ஆயுதங்களினால் சந்திக்க வேண்டும் என்று வெனிசுலாவினுடைய படைத்துறை அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோ லோபாஸ் அறிவிப்பு. இந்த பயிற்சி நாட்டு மக்களுக்கு தகவலை வழங்கும் ஒன்றாக அமையும். இந்த நாட்டில் இருக்கின்ற ஆண், பெண் உள்ளிட அனைவரும் அமெரிக்காவிற்கு எதிராக அணிதிரள்வோம் என்பது இந்த போர் சங்கநாதமாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய முதலாவது மிக பிரம்மாண்டமான கடற்படை கப்பலாகிய USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் இப்பொழுது அருகில் நிற்கின்றது. அமெரிக்காவினுடைய கரிபியன் பகுதியில் அமைந்திருக்கின்ற தென் பிராந்திய கமாண்டோ படை தயார் நிலையில். அமெரிக்காவினுடைய USS வின்சன் எஸ் சேர்ச்சில் கமாண்டர் ஷிப் படையணி 4000 படைகளுடன் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் அவர் தென் அமெரிக்க பிராந்தியத்தில் நாடுகள் எதேச்சாதிகாரிகளுடைய கைகளில் இருப்பதனால் இன்னும் சில எதேச்சாதிகாரிகள் பொருளாதார கடைகளை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தலைகளை உருட்டிவிட வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம். இவைகளை உருட்ட தவறுவாராக இருந்தால் அவருடைய பிரச்சனைகளை அவரால் தீர்க்க முடியாது. உலகத்தில் இன்று மிக பெரிய கடன் சுமையுள்ள நாடாக இருப்பது அமெரிக்கா என்பது குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்காவில் உருளப்போகும் தலைகள் பல. அதில் ஒன்று வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ. இவருடைய ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று அமெரிக்க அதிபர் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னர் கூறிவிட்டார். இந்த நேரம் வெனிசுலாவினுடைய படை நடவடிக்கையானது இண்டிபெண்டன்ட் பிளான் 200 என்று தலையங்கம் இடப்பட்டிருக்கின்றது. வெனிசுலாவினுடைய ராணுவம் 1,23,000 பேர் அணிவகுத்த நிலையில், கூடவே 8 மில்லியன் ரிசர்வ் படைகள் தயார் நிலையில். ஆனால் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் வெனிசுலாவினுடைய படைகளினுடைய தரம், ஆயுதங்களுடைய வலு, போரை கொண்டு நடத்துகின்ற நெட்வொர்க் என்று கூறப்படுகின்ற சரியான தொடர்பாடல் வலையாக்கம், அமெரிக்காவினுடைய மிக ஆபத்தான குண்டுகளை சந்திப்பது எப்படி, அதை எதிர்ப்பது எப்படி என்பதெல்லாம் சவாலாகவே இருக்கின்றது. எனவே குறைந்தளவு ஆயுதங்களை வைத்து அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசை எதிர்கொள்வது கடினம் 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 என்றுதான் அவர்கள் கூறுகின்றார்கள். காரணம், இப்பொழுது 15,000 அமெரிக்க படைகள் இந்த பிராந்தியத்தில் நிறுத்தப்பட்டு விட்டன. 15,000 அமெரிக்க படைகள் சாதாரண போதை வஸ்து கடத்துபவர்களை பிடிப்பதற்கு அதிகம் அதிகம் அதிகம். ஆகவே இதில் ஏதோ ஆபத்து இருக்கின்றது, சிவப்பு விளக்கு எரிகின்றது என்பதை நிக்கோலஸ் மடுரோ கண்டுபிடித்து விட்டார். அமெரிக்காவினுடைய 4000 கடற்படை
மேலும் 10 F-35 போர் விமானங்கள் இப்பொழுது தயார் நிலையில் நிற்கின்றன. போர்ட்டோரிக்கா நாட்டில் 5000 அமெரிக்க படைகள் வந்து இறங்கிவிட்டன. மடுரோவினுடைய ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பதற்கு இவை அடையாளமாக இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் பிராந்தியத்தின் மேலால் இப்பொழுது ஊடறுத்து பறந்து கொண்டிருக்கின்றன. வெனிசுலா நாடு தன்னுடைய நாட்டினுடைய ஆயில் என்கின்ற பொக்கிஷத்தை பாதுகாப்பது இனி கடினம் என்ற நிலை உருவாகி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தரைப்படை உடனடியாக வெனிசுலாவிற்குள் இறங்காது என்று கூறப்படுகின்றது. ஆனால் கடைசியாக மந்திராலோசனை நடத்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் கெக்செட் ஆகிய இருவரையும் உள்ளடக்கி முக்கியமான தளபதிகளுடன் இரகசிய பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில் போதைவஸ்து கும்பலை காரணம் காட்டியிருக்கின்றது. இப்பிராந்தியத்தில் 24 வெவ்வேறு போதைவஸ்து குழுக்கள் உள்ளன. அனைவரையும் துடைத்தறிய வேண்டும் முகவரி இல்லாமல் என்பது அமெரிக்காவினுடைய திட்டமாகும். இதை எப்படி செய்ய போகின்றார்கள்? இதற்கு அந்த போதைவஸ்து கும்பல்களினுடைய பின்னணியில் அதிகார கட்டிலில் இருப்பவர்கள் சதுரங்க பலகையில் இருந்து வெட்டி வெளியே வீசப்பட வேண்டியது தவிர்க்க முடியாதது என்பது அமெரிக்க அதிபரனுடைய நிலைப்பாடாகும். அமெரிக்க காங்கிரசுடன் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், படைத்துறை அமைச்சர் ஆகியோர் பேசி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கான காங்கிரசினுடைய அனுமதியை கேட்டு பிரசங்கம் நடத்தி கொண்டு இருக்க இயலாது. தாக்குதலை உடன் ஆரம்பிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. மேலும் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதல் நடக்கும், இதற்கு முன் வேறு தாக்குதல்களோ வேறு வேலைகளோ நமக்கு கிடையாது என்கின்றார். எனவே இது ஒரு பெரும் சிக்கலாக மாறப்போகின்றது போர் நடக்குமாக இருந்தால். ஆனால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய தாக்குதல்களில் 76 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது உத்தியோகபூர்வமாக. ஆனால் அன்றாடம் நடைபெறுகின்றது தாக்குதல். சற்று முன்னரும் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் படகுகளில் பறந்து சென்றவர்கள் மீது நடத்திய தாக்குதல். இப்போது நடக்கும் தாக்குதல்கள் எதுவுமே சர்வதேச அனுமதி பெறாமல் நடத்தப்படுகின்ற காரணத்தினால் காங்கிரசினுடைய அனுமதி என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு இப்பொழுது தேவையா என்பது தெரியவில்லை. அமெரிக்காவினுடைய 17 தாக்குதல்கள் இப்பொழுது பகிரங்கமாகவே நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் நூற்றுக்கணக்கான படகுகள் அன்றாடம் போகின்றன, மூழ்கியும் போகின்றன. இதில் உலகம் அறிந்தது மிக மிக சொற்பமான அழிவுகளே. ஆனால் கடலில் அதைவிட பெரும் அழிவு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த நிலையில் இப்பொழுது ஒரு புதிய போருக்கான அணிவகுப்பு நிலை காணப்படுகின்றது. ரஷ்யாவினுடைய குறுந்தூர நெடுந்தூர ஏவுகணைகள் வெனிசுலாவிற்கு உடனடியாக வழங்கப்படும் என்று தெரிவித்தாலும் இதுவரை அது வந்து சேர்ந்ததாக தெரியவில்லை. இருப்பினும் இந்த செய்தி சூடாகத்தான் இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.